Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 7ல illustration 17 பார்த்துட்ருக்கோம். சம் பாருங்க. Divya Limited allotted 10,000 equity shares of rupees 10 each at a premium of rupees 2 per share to the applicants of 14,000 shares on pro rata basis. The excess application money will be adjusted towards the allotment money. The amount payable was rupees 2 on application, rupees 5 on allotment including premium of rupees 2 each and rupees 3 on first call and rupees 2 on final call. Because a shareholder failed to pay the first call and final call on his 300 share. All the shares were forfeited. Out of them, 200 shares were reissued at rupees 9 per share. Pass the necessary journal entries. இது பாருங்க இம்பார்ட்டன்ட் சம்மை இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த ஒரு சம்மில் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எவ்வளோ அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஷேரை 10,000 ஈக்விட்டி ஷேர் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்தது 14,000 வந்திருக்கு. 14,000 ஷேர் வந்திருக்கு. ஆனால் எந்த பேசிஸில் ப்ரோரேட்டா பேசிஸ். ப்ரோரேட்டா பேசிஸ்னால் எக்ஸஸாக உள்ள அப்ளிகேஷனை இங்கே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ப்ரோரேட்டா பேசிஸ். ஏன்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வில் பி அட்ஜஸ்டட் டுவர்ட் அலாட்மெண்ட் மணியில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10,000 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு ரிசீவ் ஆனது 14,000. அப்போ பேலன்ஸ் 4,000 எங்கே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ரிஜெக்ட் பண்ணாமல் அலாட்மெண்ட் மணியில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சம்மை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 2 rupees வந்து அப்ளிகேஷனு, 5 வந்து அலாட்மெண்ட். இதில் இன்க்ளூடிங் ப்ரீமியம் rupees 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 5ல் 2 வந்து ப்ரீமியம்னா 3 வந்து அலாட்மெண்ட். ஓகேவா? 3 rupees வந்து அலாட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு 3 ஆன் ஃபஸ்ட்டு கால், 2 ஆன் ஃபைனல் கால் கொடுத்துட்டாங்க. விகாஷ்ன ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் பே பண்ணலை அவர். ஓகேவா? அப்போது அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் பே பண்ணாதனால அந்த ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஷேர்னு பார்த்தீங்கன்னா 300 ஷேர். 300 ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆல் த ஷேர்ஸ் வர் ஃபர்ஃபிட்டட் அண்ட் அவுட் ஆஃப் தெம் 200 ஷேரை வந்து மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் 300 ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆனால் 200 ஷேரை தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கணும். எவ்வளோக்குன்னா 9 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதனால் கேர்ஃபுல்லாக சம போடுங்க. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன போடுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் திவ்யா லிமிடெட் டேட் பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். இப்போ ஃபஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷன் எவ்வளோ வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து நமக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி போடுவோம் ஃபஸ்ட்டு என்ட்ரியாக. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். எவ்வளோ அப்ளிகேஷன் நமக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா 14,000 அப்ளிகேஷன் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ அந்த 14,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணியோட வேல்யூ 2 rupees இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 28,000 வந்துடும். நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணுவோம்? அப்ளிகேஷன் மணியை நம்ம வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கான என்ட்ரி என்ன பண்ணுவோம்? ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் பண்ணிவிட்டு டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ கேபிட்டல் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோம், ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோம்னா 10,000 ஷேர் தான். அப்போ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்குவோம். 10,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி வேல்யூ 2. அப்போ 10,000 இன்ட்டு 2 20,000. பேலன்ஸ் 4,000 இருக்குல்ல, 14,000 ஷேர் வந்து அப்ளிகேஷன் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம இஷ்யூ பண்ணுறது 10,000 தான். அப்போ பேலன்ஸ் 4,000 ஷேரை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோரேட்டா பேசிஸில் அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ரோரேட்டா பேசிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அலாட்மெண்ட் மணிலையோ இதையோ அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுதான் ப்ரோரேட்டா பேசிஸ். அப்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் டெபிட் வந்துடும். எங்கே போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் 4,000 ஷேரை இதுக்கு எந்த ருப்பீஸ் எடுத்துக்கன்னா அப்ளிகேஷன் மணியோட வேல்யூ தான் எடுத்துக்கணும். 4,000 இன்ட்டு 2 8,000. ஓகேவா? இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ள என்ட்ரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். அலாட்மெண்ட்டுக்கு டியூ அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுவோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு போடுவோம். இதில் இன்க்ளூடிங் ப்ரீமியம்னு கொடுத்துருக்கிறதுனால டு செக்யூரிட்டி ப்ரீமியம்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஷேர் அலாட்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ? 10,000 ஷேர் தான் எடுத்துக்குவோம். இன்ட்டு அதோட வேல்யூ அலாட்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து 5. ஓகேவா? அப்போ 50,000 வரும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா 10,000 இன்ட்டு 3. அலாட்மெண்ட்டோட 3
ப்ரீமியம்க்கு அவங்க 2 இன்க்ளூடிங் 2 ருபீஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 10,000 × 2 20,000, 10,000 × 3 30,000 போட்டுருவீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு எவ்வளோ மணி வந்து நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். பேங்க்குக்கு தான் ரிசீவ் ஆகும், அதனால் பேங்க்கை டெபிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். இப்போ எவ்வளோ உங்களுக்கு மொத்த ஷேர் பாருங்கள், அலாட்மெண்ட்டோட ஷேரு 50,000. மொதல் என்ட்ரியில் இவ்வளோ டியூ இருக்குதுன்னு போட்டுட்டோம். ஆனால் ஏற்கனவே நமக்கு இருந்த 4,000 ஷேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோமா ப்ரோரேட்டா பேசிஸில். அப்போ இதோட இதை வந்து லெஸ் பண்ணிட்டு தான் போடணும். நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து 8,000 வந்துருச்சு. அப்போ 50,000ல் மைனஸ் 8,000 லெஸ் பண்ணிங்கன்னா 42,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். போட்டிங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ். இந்த ப்ரோரேட்டா பேசிஸ் ஏற்கனவே நம்ம சம் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு கால் பண்ண போகிறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கேபிட்டல், அதாவது அமௌண்ட் டியூ அமௌண்ட்டுக்குள்ளே என்ட்ரி. இப்போது 10,000 ஷேருக்கு அவங்க ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000 × 3 30,000 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, அதாவது பேங்க்கில் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,000 ஷேர் தான் நமக்கு ஈக்விட்டி ஷேர். 300 ஷேரை வந்து அவங்க பே பண்ணவே இல்லை. ஓகேவா? அப்போ அந்த 300 ஷேர் வந்து ஃபர்ஃபிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு காலும் பே பண்ணல, செகண்ட் காலும் பே பண்ணல. அதனால் என்ன பண்ணணும், பேங்க்கில் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு வராது. அதனால் 10,000ல் 300 லெஸ் பண்ணிங்கன்னா 9,700. இந்த 9,700க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ 9,700 இன்ட்டு ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட் வந்து 3. 9,700 × 3 போட்டிங்கன்னா 29,100 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். 10,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் 2 ருபீஸ் அப்படின்னா 20,000. இது டியூ அமௌண்ட்டுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட்டு பேங்க் ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணலை. அப்போ 300 ஷேர் ஃபர்ஃபிட் ஆகிடுச்சா. அப்போ 10,000 ஷேரில் 300 லெஸ் பண்ணிட்டிங்கன்னா 9,700. இப்போ செகண்ட் காலோட அமௌண்ட் 2. அப்போ 9,700 × 2 19,400 மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். இந்த 300க்குள்ள ஷேர் வந்து ஃபர்ஃபிட் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கான என்ட்ரி போட போகிறோம். ஃபர்ஃபீச்சருக்கான என்ட்ரி. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு கால் எது அவங்க வந்து பே பண்ணலை, ஃபஸ்ட்டு கால் பே பண்ணலை, ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலும் பே பண்ணலை. ஓகேவா? டு ஷேர் ஃபர்ஃபிட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் எவ்வளோ ஷேர் அவங்க ஃபர்ஃபிட் ஆகிருக்குன்னா 300 ஷேர். அதோட வேல்யூ பார் வேல்யூ 10 ருபீஸ். அப்போ 300 × 10 3,000. ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு காலுக்கு வந்து 300 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட் வந்து 3 ருபீஸ். அப்போ 300 × 3 பார்த்தீங்கன்னா 900. செகண்ட் காலுக்கும் அதே மாதிரி தான். 300 × 2 600. இப்போ 3 + 2 5. பேலன்ஸ் உள்ளதான் ஃபர்ஃபீச்சர் ஆகிருக்கு. அப்போ 300 × 5. ஓகேவா? இது வந்து கம்பெனிக்கு வந்து கெயின், பேலன்ஸ் உள்ள அமௌண்ட். ஏற்கனவே அவங்க அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஷேரை கேன்சல் பண்ணதுனால இந்த இது வந்து அவங்களுக்கு கம்பெனிக்கு வந்து கெயின் ஆகிடும். அதனால் பேலன்ஸ் 3 + 2 5 போக பேலன்ஸ் 5 வந்து அவங்களுக்கு கெயின் 1,500. ஓகேவா? இதுதான் ஃபர்ஃபீச்சருக்கு உள்ள என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரீஇஷ்யூக்கு போட போகிறோம். இந்த என்ட்ரிலாம் ஏற்கனவே ஒரு தனித்தனி சம்மில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சம்மில் பார்க்குறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது ரீஇஷ்யூக்கான என்ட்ரி. எவ்வளோ ரீஇஷ்யூ பண்ணுறாங்க சம்லன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 300 ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 200 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க 9 ருபீஸ்க்கு. அப்போ 200 × 9 என்ன வரும், 200 × 9 பேங்க்குக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 200 × 10 நமக்கு பார் வேல்யூ 10. இப்போ பேலன்ஸ் 200 × இந்த 1 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே ஃபர்ஃபீச்சர் கம்பெனி கெயின் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்போம். ஓகேவா? இந்த 200 இப்போது 200 × 9 1,800. 200 × 1 200. 200 × 10 2,000. ரீஇஷ்யூ ஆஃப் 200 ஃபர்ஃபீச்சர் ஷேர். நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்ணுவோம்னா, ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதை நமக்கு வந்து கெயினை ஃபர்ஃபீச்சர் ஆகி நமக்கு வந்திருக்குல கெயினு, அதை கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்னா, ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்னு போடுவோம். இப்போது நல்லா கவனிச்சுங்க, ஃபர்ஃபீச்சர் ஆனது 300 ஷேரு, ரீஇஷ்யூ ஆனது 200. ஓகேவா? ஷேரோட அதாவது மாறுனுச்சு, ஃபர்ஃபீச்சர் ஆகி ரீஇஷ்யூ பண்ணுறது வேறு அமௌண்ட்டில் ரீஇஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஷேர் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்மெட் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்,
என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் டிவைடட் பை ஃபர்ஃபீச்சர் ஷேர் இன்ட்டு ரீஇஷ்யூ ஷேர். இப்போ ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் எவ்வளோவே நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்கள், சம்மில் 1500 டிவைடட் பை எவ்வளோ ஷேரு 300, எவ்வளோ ஷேருக்கு ரீஇஷ்யூ பண்ணுறோம் இன்ட்டு 200. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் டிவைடட் பை ஃபர்ஃபீச்சர் ஷேர் இன்ட்டு ரீஇஷ்யூ ஷேர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. 300 ஷேருக்கு ஃபர்ஃபீச் ஆனது 1500, நம்ம சம்மில் போட்டிருக்கோம் 1500ன்னு இந்த போட்டிருக்கோமா, 1500ன்னு போட்டிருக்கோம். டிவைடட் பை 300 ஃபர்ஃபீச்சர் ஷேர் இன்ட்டு ரீஇஷ்யூ ஆனது 200. கால்குலேட் பண்ணிங்கன்னா 1000 வரும். இந்த 1000ல் நம்ம என்ன பண்ணிட்டோம், 200 வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் ரீஇஷ்யூக்கு. அப்போ அந்த 200 லெஸ் பண்ணி பேலன்ஸ் வரதான் நமக்கு கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கெயின், நெட் கெயின்னு. இது என்ன பண்ணுவோம், இது தான் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கான என்ட்ரி ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் ஆர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் எவ்வளோ 800. ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் 200 ஷேர் ஃபர்ஃபீச்சர் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இதில் ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் ஷேரோட அமௌண்ட்டும் ரீஇஷ்யூ ஷேர் அமௌண்ட்டும் மாறுனுச்சுன்னா தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இல்லாட்டி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே தனித்தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து இந்த சம் போடுறோம். சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.